டே ஒன்னோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்தமான்ல முதல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அங்கதான் வந்திருக்கு. எதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றாங்க ப்ரோ? என்ன மேட்ரு அப்படின்னா, ஸோ அந்தமான் வந்துட்டு நம்ம ஐலாண்ட்ல ஆமா அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டீசல் மூலியமா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா இப்ப அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சோலார் பேனல்ஸ் வந்து அங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதைத்தான் நம்ம போய் பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஊர்ல அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு மேலேயோ ஒரு பில்டிங் மேலேயோ சோலார் இருக்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம டக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். இங்க சோலார் பவர் வந்து ஜென்ரேட் பண்றாங்களே அப்படின்னு. பட் இங்க ஒரு ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தமான் வந்து அதிக அளவுல சோலார்லயும் டீசல்லையும் தான் அவங்களுக்கான எனர்ஜி சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க, குறிப்பா கரண்ட் சோர்ஸ். இப்போ இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அதிக அளவுல சோலார் பிளான்ஸ் நம்ம பார்க்க முடியுது, சோலார் பிளேட்ஸ் பார்க்க முடியுது. இப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப அதிக அளவில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சோலார் பிளான்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். நவீன் ப்ரோ நிறைய சொல்லுவாங்க. அதாவது ப்ரோ, இந்த சோலார் பிளான்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொதுமக்களுக்கு, அதாவது அவங்களுடைய லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எங்கெல்லாம் வந்து கவர்மெண்டோட லேண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 8 மெகாவாட் அளவுக்கு வந்துட்டு மின்சாரம் வந்து இந்த சோலார் பேக்கப் இருக்குல்ல, பேக்கப் பேட்டரி, அந்த பேக்கப் பேட்டரியில வந்து இருக்கும். ஸோ அந்த 8 மெகாவாட்டை இவங்க வந்து 20 மெகாவாட்டா மாத்தணும் அந்த பேக்கப் அப்படிங்கறத வச்சு. ஏன்னா எல்லா டைமும் வெயில் அடிக்காது. சோ ஒரு 6 மாசம் இங்க மழை பெஞ்சது அப்படின்னா அந்த 6 மாச காலத்துல இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்றது, திரும்பி டீசல் போட்டாங்கன்னா திரும்பி போட சொன்னாங்க. இப்போ ஸோ இது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமா அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதுலதான் இந்த விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல ஒருத்தர் 2 பேர் வீட்டுல போட்டா நியூஸ் பேப்பர்ல வந்துருக்கும். ஆனா இது நம்ம ஊர்லயும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து அது யாரும் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. ஒரு சில வீட்டுல எல்லாம் ப்ரோ சோலார்லயே ஃபுல் பவர், அதாவது வந்துட்டு அவங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டியே இல்லாம 100 யூனிட் அந்த மாதிரி தான் கரண்ட் செலவு பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம பெருசா எடுத்து ஒரு இன்டர்வியூ போட்டு அவரை வைரல் பண்ணுவோம். ஆமா. அப்புறம் ப்ரோ இந்த ஊர்ல வந்ததுல இருந்து அந்தமான்ல நம்ம நோட் பண்ணிருப்போம், இங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா 90% வந்து இ வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோளே பாருங்களேன், அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இது வந்து அந்தமான் தான். ஆனா நமக்கு சுத்தி பாக்குற சீனரி எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் இது மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி, கொஞ்சம் ஊட்டி மாதிரி, லைட்டா கொடைக்கானல் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஏற்ற இறக்கம், மலை பகுதி, அங்க நிறைய ஹில்ஸ் வேற இருக்குது. ஸோ பாருங்க நம்ம ஆளுங்க டீம் போட்டு மேலே போட்டு கேமரா போட்டு சோலார் பேனல் இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே டீசலோட விலையும் பெட்ரோலோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டியோட விலை தான் இருக்குது. அதாவது 78 ரூபாய், அதுக்கப்புறமா 60 ரூபாய், அந்த மாதிரியான ப்ரைஸ் தான் இருக்கு. இதை கேட்குறப்ப நம்மளோட வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ஓட்டி இங்கேயே சந்தோஷமா இருந்தலாம்னு தோணும். ஆனால் இங்கே வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுனால இங்கே அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன நினச்சேன், ஒருவேளை அங்கிருந்து இங்கே பெட்ரோல் டீசல் எடுத்துட்டு வரதுக்கு ரேட்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ல, கண்டிப்பா அதுக்கு டாக்ஸ் போட்டு இன்னும் அதிகமா இருக்குமோன்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, இல்ல கம்மியா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். அந்தமான் தீவுகளில் மின்சாரம் அப்படிங்கிறது மிக ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இருக்கு. அது 2 வகையில தயாரிக்கிறதாவும் இங்க இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்றாரு. அதாவது மின்சாரத்துறை சார்ந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்றாரு. அந்த 2 முறையில முதல் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசல் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கும் முறை. அது 100ல் 20% மட்டுமே அந்த முறையை நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மீதி 80% மின்சாரம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ், அதாவது சூரிய ஒளி மூலமா நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சூரிய ஒளி மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது மிக சவாலான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அது மூலமா நமக்கு பல சந்தேகங்களும் எழுது. அந்த சந்தேகங்களுக்கு ரொம்ப துல்லியமான பதில்களையும் அவர் கொடுக்கிறார். அந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, சோலார் பேனல்ஸ் வைக்கிறதுக்கு அதிக அளவில் செலவாகும் அப்படின்ற பட்சத்துக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான நிதியை மத்திய அரசு அதிக அளவில் ஒதுக்கியிருக்கு. அதுவும் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோலார் பேனல்ஸ் வைக்கிறதுக்கு மக்களோட வீடுகளோ அல்லது ஒரு பொது இடங்களில் வைக்கப்படும் பொழுது அதற்கான அனுமதியோ அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கான பதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மத்திய அரசே பேசுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதிக இடங்கள்ல மத்திய அரசே அதுக்கான இடங்களை பார்த்து அலோகேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இங்கே சூரிய ஒளியை அதிக அளவில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ முழுக்க பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது காற்று மாசுபாட்டை தடுப்பதற்காகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட அடிப்படை குறிக்கோள் என்ன அப்படின்னா CO2 குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்தமான் வந்ததுலேருந்து அதிகப்படியான வாகனங்களை பார்த்தோம், எல்லாமே இ வெஹிக்கிள்ஸ், அதாவது மின்சார வாகனங்களாக இருக்குது. அப்போ வாகனங்கள் மட்டும் இல்லாமல் அதீத
உபயோகம் அப்படிங்கிறது மின்சாரத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு எந்த அளவு செலவாகுது அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மின்சார ஆற்றலை நம்பி இருக்குது. அதுவும் குறிப்பாக சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின்சார ஆற்றலை நம்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க இந்த பிளான்ட் மொத்தம் 51 ஏக்கர் அளவில் இங்கே சோலார் பேனல் சமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தம் அந்தமானில் மட்டுமே 103 ஏக்கரில் இங்கே சோலார் பேனல் சமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2026 இன்னும் பல ஏக்கரில் அமைக்கப்படலாம். 2020 முழுக்க சோலாரால் இயங்கப்படும் அந்தமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாற்றுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பாக சொல்ல போகிற விஷயம், டீசல்னால இங்கே மின்சாரம் இயக்குறோம், அந்த மின்சாரத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே டீசல், கலால் வரி, இது மாதிரி மற்ற வரிகள் இல்லாமல் வெறும் 78 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்கே அந்த மின்சாரம் உற்பத்திக்கான செலவுகள் ரொம்ப குறைவாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று. அதிக அளவில் வெயில் இருக்கும்போது இங்கே சூரிய ஒளி வெப்பத்தை அதிக அளவில் வெப்பம் இருக்கும்போது இங்கே சோலார் எனர்ஜி நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் மழை பெய்யும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வெயிலோ மழையோ அதை சார்ந்து கிடையாது, சூரியனில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை பொறுத்து. ஸோ அந்த ரேடியேஷனை வச்சு எங்களால் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடிய கரண்ட்டை வச்சு இங்கே மழை பெய்யும் நாட்களும் காலநிலை மாறும் நாட்களும் எங்களால் பேக்கப் எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதனால தான் டீசல் பவரையும் இங்கே நம்பி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்தமானில் அதிக அளவு காற்றுகள் இருந்தாலுமே எதுக்கு இங்கே விண்ட் பவர், அதாவது காற்றாலைகள் வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரை இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் பல விஷயங்கள் அந்தமானில் ஒளிஞ்சிருக்கு.